கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். குதிரையை கொடுத்துட்டு போயிட்டானுங்க. சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஒண்ணு சுய புத்தி இருக்கணும், இல்ல சொல்றதையாவது. தண்ணிக்கு மேல தள்ளாடுறியா ஜீவா? நீ போறது பத்தாதுன்னு காட்டுல இருக்கிறவனையும் சேர்த்துக்கிட்டியா? அதெல்லாம் இருக்கட்டும். இராணி எங்கடா? ஓ, காலு கீழே தண்ணி, கழுத்துக்கு மேல கயிறு, எமங்கிட்ட உயிர், ஆவி போற நேரத்திலயும் ராணி கேக்குதா உனக்கு? தெய்வீக காதல்டா ஒண்ணுது. ஆனா அவ ஏன் பொண்டாட்டி? என்னடா பாக்குற? தாலி கட்டினா தான் பொண்டாட்டியா? என்னைக்கு அவ பூமியில பிறந்தாலும் அன்னைக்கே அவ எனக்கு சொந்தம். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஆமா ஆமா, சொந்த அக்காவைய கொண்ட அருமையான தம்பி நீன்னு எனக்கு தெரியாது. ஓ,
அவ்வளோ ஃபேமிலி மேட்டர்ஸ் சொல்லிட்டாளா? அப்ப நான் கெட்டவேன்னு உனக்கு சொல்ல தேவையில்லை. அக்கா பெத்த தங்க உனக்கா எனக்கான்னு அப்புறம் பேசிக்கலாம். மண்ணுக்குள்ள இருக்கிற தங்கத்தை பத்தி பேசலாமா? இப்ப நான் உங்களை காப்பாத்தலைன்னா மீன் சாப்பிட்ற கருவாடை காஞ்சு போயிருவீங்க. நான் கொலை செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே விட்டு ஆத்தோட போய் ஆவி ஆயிருவீங்க. கொலை செய்ய பயப்படுவேன்னு பாக்குறியா? கொலை செய்யறதாண்டா என்னோட குலத்தொழில. எனக்கு கிடைக்காத பட்சத்துல யாருக்கும் கிடைக்காம செய்யறதுதான் என்னோட குணம். ஒத்துக்கிட்டீங்கன்னா உயிரும் கிடைக்கும், உனக்கு பங்கும் கிடைக்கும். என்ன சொல்ற? அதெல்லாம் முடியாது. அது அரசாங்க சொத்து, அரசாங்கம் தான் சேரணும். என்ன மனுஷா நீ, நாட்டு நடப்பு தெரியாத மனுஷனா இருக்க. ஓ, காட்டுல பேப்பர் கிடைக்கிறது இல்ல. இப்போல்லாம் அரசாங்கம் யாராருக்கோ சொந்தமாயிடுச்சு மனுஷா. அவ்வளோ விசுவாசமா இருக்கிறீன்னா ஓ பங்க மட்டும் அரசாங்கத்துக்கு கொடுத்துரு. மத்ததையெல்லாம் நாங்க வச்சுக்கிறோம். என்ன சொல்ற? இப்போதைக்கு ஒத்துக்குவோம், அப்புறமா பாத்துக்கலாம். சரி. தம்பிகளா, இனிமே தான் நாம ஒத்துமையா இருக்கணும். ஏன்னு கேக்குறீங்களா? நம்ம நாட்டுல பல கட்சி பல சின்னம்னு நாயும் பண்ணியுமா அடிச்சுக்கிட்டு குழச்சிக்கிட்டு இருந்தாலும் எலெக்ஷன் டயத்திலே வாங்குறத வாங்கிட்டு ஒண்ணு சேர்றது இல்லை. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம்ல இருந்தாலும் நம்ம இப்போ புது கூட்டணி அமைச்சிருக்கோம். இனிமே உங்க பொண்ணான வாக்குகளை எனக்கு தான் போடணும். ஏன்னா நான் பாவின்னா என் ஆளுக படுபாவிங்க. கொன்னுட்டு வானா துண்ணுட்டு வந்துருவானுங்க. என்ன மட்டும் ஏமாத்த நினைச்சீங்க, நீங்க ஏமாந்து மட்டும் போக மாட்டீங்க, இல்லாம போயிடுவீங்க. சிஸ்டர் போற ரூட்டே சரியில்லையே. அவங்க ராங் ரூட்ல போற மாதிரி இருக்கு. ஓ, நோ என்ட்ரியில போறத சொல்றியா? அவ போகலடா. அவ ஏஜ், வாலிப வயசு, வளமான உடம்பு, தங்கத்தை விட அவன் அங்கதான் அவளுக்கு தேவைப்படுது.